ஓம் சக்தி. என் மனைவிக்கு சிறு வயதிலிருந்தே தைராய்டு பிரச்சனை இருந்து வந்தாலும் 45 வயதிற்கு பிறகுதான் பாதிப்பு ஏற்பட்டது. திடீரென அவளுக்கு மயக்கம் வரும். தொடர்ந்து 5 நாட்கள் மயக்கத்திலேயே இருப்பாள். 6வது நாள் மயக்கம் தெளிந்து எழுவாள். அடிக்கடி விக்கலும் வரும். இதுபோன்ற பிரச்சனை உள்ள சிலருக்கு மயக்கத்திலேயே உயிர் பிரிந்து விடுமாம். அனைத்து பெரிய டாக்டர்களிடமும் காட்டியாகிவிட்டது. இந்த அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, மயக்க மருந்து கொடுக்கவும் கூடாது. இவராகவே படுத்து தூங்கவும் வேண்டும், எழுந்து கொள்ளவும் வேண்டும். யாரும் தொட்டு எழுப்பக்கூடாது என்று கூறி கைவிரித்து விட்டனர். நம் பங்காரு அம்மா மகிமை பற்றி தெரியாத அந்த காலங்களில் அம்மா அவர்கள் எங்கள் பகுதிக்கு எழுந்தருளினார்கள். அப்பொழுதுதான் மருவத்தூர் பற்றியே கேள்விப்பட்டேன். அதன்பின் ஒரு நாள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் மனைவியை அழைத்து கொண்டு மருவத்தூருக்கு கிளம்பினேன். அம்மாவின் சந்நிதியில் முன் நின்று, அம்மா தாயே, என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடு என்று வேண்டிக் கொண்டேன். அங்கவலம் வந்தேன். அதன் பிறகு 2-3 முறை மருவத்தூர் சென்று அங்கவலம் வந்து எதிரில் இருந்த குளத்தில் மூழ்கி அவளையும் மூழ்கச் செய்து அழைத்து வந்தேன். அதன் பின் அவள் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரிந்தது. வாட்டி எடுத்த விக்கல் நின்றது, மயக்கமும் நின்றது. 6 மாதத்தில் உடலில் தெம்பு வந்தது. அம்மாவிடம் வேண்டியபடி இருமுடி செலுத்தினேன். இதனிடையே அவளது உடல்நிலையிலும் உணர்வு நிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. மறுபடியும் டாக்டரிடம் சென்று காட்டிய போது அவர் தைராய்டு சுரப்பி உள்ளதே தவிர அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு இல்லையே என்று கூறி B12 விட்டமின் மாத்திரை கொடுத்து அனுப்பினார். அந்த வருட மார்கழி மாதத்தில் 3 மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து பொங்கல் வைப்பாள். அதை எடுத்துக்கொண்டு 4:30 மணிக்கு வழிபாட்டு மன்றத்திற்கு சென்று விடுவோம். 1 நாள் 2 நாள் அல்ல, 15 வருடங்களாக இதே பணியை அம்மா எங்களை செய்ய வைத்தாள். எப்படி இருந்த அம்மா இப்பொழுது எப்படி காலையில் எழுந்து குளித்து மார்கழி பூஜைக்கு போகிறது பார் என்று பார்த்தவர்கள் வியந்தனர். என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய என் மனைவியின் தலையெழுத்தை மாற்றி மார்கழி பூஜை செய்ய வைத்து ஏற்றுக்கொண்டாள் அம்மா. எல்லாம் அவள் போட்ட பிச்சை. ஓம் சக்தி.